ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தர்பூசணி பழத்தோலை வச்சு நம்ம சூப்பராக டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறோம். அதுக்கு அந்த தர்பூசணி பழத்தை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெட்டிஷாக இருக்கக்கூடிய பார்ட்டையும் கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்க தோலையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும்தான் நம்ம சாப்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 3 பழத்தோட தோல். ஸோ அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9.5 கப்பு எனக்கு கிடச்சிருக்குது மெஷர்மெண்ட்டு கப்பில். நான் அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்துலேயே நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா காய் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். நமக்கு வந்து ஒரு 50% வெந்தால் போதும். தெரியுதா? கத்தியை வச்சு வெட்டினா மட்டும்தான் 2 ஆகணும். அது மாதிரி இருக்கணும். இதுதான் பக்குவம். ஸோ நீங்கள் வந்து நல்லா குழைய விட்டுறாதீங்க. அது அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வடிய விட்டுருங்க. ஒரு சல்லடையில் ஊற்றி அப்படியே வடிய விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். அந்த தண்ணி நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கப்பில் காய் 9.5 கப்பு இருந்ததோ அதே கப்பில் 9.5 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே பாத்திரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். எந்த பாத்திரத்தில் காய் வேக வச்சேனோ அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்து தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காய் வேக வச்சேன் இல்லையா, ஸோ சுத்தமான தண்ணியை ஊற்றி தான் காய் வேக வச்சது. அந்த வேக வச்ச தண்ணியவே நான் வேஸ்ட் பண்ணாமல் அதே தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அளவுக்கு அதிகமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். ஸோ அந்த தண்ணி பாருங்கள், காய் வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடித்தா கூட சூப்பராக இருக்கும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. சல்லடையில் நல்லா தண்ணி வடிய விட்டது, தண்ணியும் வடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ நான் வேறு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அந்த தண்ணி எடுத்து தான் நான் சுகர் சிரப்பில் சேர்த்தது. ஸோ இருக்கிற தண்ணியும் ஃபில்டர் ஆகிடுச்சு. அதில் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் உங்களுக்கு. நமக்கு ஆல்ரெடி 50% வெந்திருக்கு. மீதி வந்து நமக்கு என்ன அப்படின்னா குழைய வேக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு 90% வெந்து வரணும். தட்ஸ் ஆல். ஸோ 100% வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேஷ் ஆகிடும், கொழன்னு ஆகிடும். அதனால ஒரு சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 40% உங்களுக்கு வெந்தால் போதும். நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 4-5 கொதி வரும், அவ்வளோதான். ஸோ அதில் நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த காயில் சூப்பராக சுகர் சிரப்பு வந்து நல்லா இறங்கியிருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கூட அந்த ஸ்வீட்னஸ் குறையவே குறையாது. இது மாதிரி நல்லா கரண்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. நான் இதே கரண்டியில் தான் ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன். இந்த சுகர் சிரப்பு வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் சுத்தமான பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தர்பூசணி பழம் வாங்க இதே மாதிரி நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து செய்கிறதுக்கு அந்த சுகர் சிரப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து 9.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக நமக்கு வந்து சுகர் சிரப்பு மிஞ்ச தான் செய்யும். ஏன்னா நம்ம கம்மியாக சுகர் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காய் 9.5 கப்பு காய்க்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுகர் சிரப்பு வந்து இறங்காது. ஸோ இதே அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லாவே இறங்கும். இது பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் கலர். நான் கலர் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ நான் தாம்பலத்தில் இதை அப்படியே நான் வந்து 2 பார்ட்டாக பிரித்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம காய வைக்கணும். வெயிலில் கண்டிப்பாக காய வைக்காதீங்க. ஃபேன் வந்து நீங்கள் ஓட விடலாம், இல்லைனா ஃபேன் இல்லாமலும் காய வைக்கலாம். வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கணும். ஸோ ஒரிஜினல் ஒரு பார்ட்டு வச்சுட்டேன். அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேசரி கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப சுகர் சிரப் வந்து கொலன்னு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுகர் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். தட்ஸ் ஆல். இப்படி கொட்டினா நல்லா கொட்ட வரணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 3வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா என்னோடய கிச்சனில் ஃபுட் கலர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கவே மாட்டேன். ஒன்று கேசரி கலர் இல்லைனா மஞ்சத்தூள், அவ்வளோதான். ஸோ இதை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட இருக்காது. இதையே நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். ஸோ டோட்டலாக 3 கலர்: ஒரிஜினல் கலர், கேசரி கலர், எல்லோ கலர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 3 பழத்தோட காய். நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. கடையில் நமக்கு வந்து வாங்கும்போது நல்லா மாய்ஸ்சரோடு இருக்கும். அதே பக்குவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. மாய்ஸ்சரோடு இருக்குது அப்படின்னா 6 மாதம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா 1 வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காய வைக்கிறதுனால 3 நாளைக்கு நல்லா காய வச்சுட்டேன். நல்லா வத்தல் எப்படி நல்லா மொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நான் காய வச்சுருந்தேன். எதனால் அப்படின்னா நம்ம வருஷக்கணக்கில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாய்ஸ்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, 3வது ஒரு பிளேட்டு. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பழம் வாங்கிட்டு வந்ததில் 2 பழம் வந்து நான் தோல் சேர்த்து வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அது ஒரு பிளேட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே 5 பழத்தோட காய். ஸோ சூப்பராக டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சாச்சு. இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக காய வச்சு எடுத்திருக்கேன். 3 நாளைக்கு ரூமுக்குள்ளேயே. கண்டிப்பாக வெயிலில் வைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
தேவையில்லாமல் ஃபேனும் நீங்கள் ஓட வைக்க வேணாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் பொறுமையாக 2 நாள் உங்களுக்கு மிஞ்சி ஃபேன் ஓட விட்டிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த கடையில் இருக்கும் பார்த்தீங்களா மாய்ச்சர், அது மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். மாய்ச்சரோடு இருந்துச்சுன்னா 6 மாதம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் கழித்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் மொறுமொறுன்னு எடுத்திருக்கேன்னா இது பார்த்திங்களா ஒரு 600 கிராம் வந்துருச்சு. பாக்ஸோட வெயிட் இல்லாமல் 600 கிராம். ஸோ இது மாதிரி மொறுமொறுன்னு எடுத்தோம் அப்படின்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். போக போக நாளாக ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னா மாய்ச்சர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஸோ 2வது பாக்ஸில் 453 கிராம் இருக்குது. டோட்டலாக 5 பழத்தோட காயோட தோலில் செஞ்சது 1 கிலோவுக்கு 54 கிராம் கூட கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, இதே சுகர் சிரப்பை நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். அந்த சுகர் சிரப்பை முடிய நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வெளியில் வாங்கி நம்ம சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. கேக்கு, பிஸ்கெட் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை நீங்கள் எடுத்து கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வெளியில் வச்சே 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரி மாய்ச்சரோட தான் வேணும் அப்படின்னா ஒரே நாள் இல்லைனா 1.5 நாள் நீங்கள் வந்து டக்குன்னு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.